நம்ம ஸ்கூல்ல படிக்கிற படிப்பு நிஜ வாழ்க்கைக்கு நம்மள எந்த அளவுக்கு தயார்படுத்துது? இந்த கேள்விக்கு நம்ம எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு பதில் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பள்ளி இந்த கேள்விக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பாருங்க, இந்த ஒரு வரிதான் நாராயண வித்யாஷ்ரம் பள்ளியோட முழு தத்துவமே. அதாவது கல்விங்கிறது எதிர்காலத்துக்காக பண்ற ஒரு தயாரிப்பு இல்ல, அது நாம ஒவ்வொரு நாளும் வாழ்ற வாழ்க்கையோட ஒரு பகுதி. இதுதான் அவங்களோட அஸ்திவாரம். கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆனா வெறும் தத்துவமா இல்லாம ஒரு பள்ளிக்கூட நிஜத்துல இதை எப்படி செயல்படுத்த முடியும்? சரி, வாங்க நாம நேரடியாவே நாராயண வித்யாஷ்ரம் கிளாஸ் ரூம்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். 2015ஆம் வருஷம் சென்னையில நாராயணா வித்யாஷ்ரம், அதாவது NVSங்கிற ஒரு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. அவங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். நாம வழக்கமா பார்க்குற இந்த பள்ளி படிப்புங்கிற சிஸ்டத்தையே மாத்தி அமைக்கணும். பெஞ்சுனா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நல்லா படிக்கிற பசங்க உட்கார இடம் இல்லையா? ஆனா இங்க விஷயம் அதில்ல. பெஞ்சுங்கிறது ஒரு மனநிலை, ஒரு ஆட்டிடியூட். பள்ளியோட நிறுவனர் டாக்டர் VP சுரேஷோட இந்த கான்செப்ட் படி ஒழுக்கம், புதுசா கத்துக்க ஆர்வம், அப்புறம் ஜெயிக்கணுங்கிற ஒரு உத்வேகம், இதுதான் பெஞ்ச் மனநிலை. சரி, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட மாணவர்கள்கிட்ட எப்படி உருவாக்குறாங்க? அதுக்குன்னு சில முக்கியமான அடிப்படை கொள்கைகள் இருக்கு. அதுதான் அவங்களோட வெற்றி ரகசியமே. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம கிளாஸ்ல எல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க? 40, 50, சில சமயம் 60 கூட இருக்கும். ஆனா இங்க ஒரு கிளாஸ்ல வெறும் 18 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆமா, வெறும் 18 பேர் தான். இந்த ஒரு சின்ன நம்பர் தான் அவங்க கல்வி முறையில ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வருது. அது எப்படின்னு சொல்றேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிளாஸ்ல 18 பேர் இருந்தா டீச்சரால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மேலயும் தனியா கவனம் செலுத்த முடியும். யாருக்கு என்ன புரியுது, யாருக்கு எதுல திறமை இருக்குன்னு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இது படிப்புல மட்டும் இல்ல, அவங்க மனரீதியா நல்லா வளர்றதுக்கும் ரொம்ப உதவுது. இந்த நம்பிக்கையை தான் அந்த சின்ன கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு குழந்தையோட தனித்திறமையும் வெளிக்கொண்டு வர உதவுது. டீச்சர்ஸ் வெறும் பாடத்தை சொல்லிக் கொடுக்கறவங்களா இல்லாம ஒரு வழிகாட்டி மாதிரி இருந்து அவங்களுக்கு சரியான பாதையை காட்டுறாங்க. அவங்களோட தத்துவம் எல்லாம் சரி, ஆனா அதை கிளாஸ் ரூம்ல எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? அவங்க பயன்படுத்துற சில டீச்சிங் மெத்தட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அத பத்தி இப்ப நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான மெத்தட். முதல் நாள் ஒரு டாபிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி பசங்க மனசுல ஒரு ஆர்வத்தை தூண்டுவாங்க. 2வது நாள் வீடியோஸ், மாடல்ஸ்னு அத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. 3வது நாள் தான் அசலான மேட்டரே. மாணவர்கள் ஏன், எப்படின்னு கேள்வி கேட்டு அந்த டாபிக்க ஆழமா அலசுவாங்க. இப்படி படிக்கும்போது மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல பாருங்க. அடுத்தது ஹார்ட்ஸ் பாடத்திட்டம், அதாவது ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். சிம்பிளா சொன்னா சின்ன வயசுல இருந்தே பசங்களை நீட்டு, JEE மாதிரி பெரிய போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்றாங்க. இதனால எதிர்காலத்துல தனியா கோச்சிங் போக வேண்டிய அவசியம் ரொம்பவே குறைஞ்சிடுது. படிப்பு மட்டும் போதுமா என்ன? நிச்சயமா பத்தாது. NVSல ஒரு மாணவனோட முழுமையான வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி ஒரு வாரத்தையே ரொம்ப அழகா பிளான் பண்ணிருக்காங்க. வாங்க அந்த வாரத்துக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். திங்கட்கிழமை வாரத்தோட ஆரம்பமே ஸ்போர்ட்ஸோட தான். இது வெறும் விளையாட்டு இல்ல, இது டீம் ஒர்க், டிசிப்ளின்னு வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை கத்துக் கொடுக்குது. புதன்கிழமை மாரல் வேல்யூஸுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. நல்ல பழக்க வழக்கங்கள், மத்தவங்கள எப்படி மதிக்கிறதுன்னு முக்கியமான விஷயங்களை கதைகள் மூலியமாவும் கலந்துரையாடல் மூலியமாவும் கத்துக் கொடுக்கறாங்க. இது அவங்கள ஒரு நல்ல மனிதரா உருவாக்கும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். வியாழக்கிழமை நிஜ வாழ்க்கைக்கு தேவையான ஸ்கில்ஸ் கத்துக் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட், சின்ன சின்ன கருவிகளா பயன்படுத்துறது, இதெல்லாம் கத்துக்கும்போது எந்த சூழ்நிலையும் சமாளிக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை மாணவர்களுக்கு வருது. இந்த டைம் டேபிள் ஏதோ நவ்காத் போட்டதில்ல, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. நம்ம மூளையில இருக்கிற டோபமைன்ங்கிற ஒரு ஹாப்பி கெமிக்கலை பேஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணிருக்காங்க. காலையில கடினமான பாடங்கள், மதிய உணவுக்கு முன்னாடி விளையாட்டு, மதியம் கிரியேட்டிவிட்டி. இதனால நாள் முழுக்க பசங்க ஆக்டிவாவும் மோட்டிவேஷனோடும் இருக்காங்க. இவ்ளோ விஷயங்களை கத்துக் கொடுக்கிற இந்த ஸ்கூல்ல வெற்றியை எப்படி அளவிடுறாங்க? மார்க் வச்சு மட்டுமா? இல்லவே இல்ல. அவங்களோட தன்னம்பிக்கை, அவங்க கத்துக்கிட்ட நிஜ வாழ்க்கை திறன்களை வச்சு தான் உண்மையான வெற்றியை அளக்குறாங்க. வழக்கமான எக்ஸாம்னாலே ஒரு விதமான டென்ஷன், மன அழுத்தம் இருக்கும். ஆனா NVSல திறந்த திருப்புதல் தேர்வுன்னு ஒரு முறை இருக்கு. இதுல 3 கேள்வித்தாள்ல ஒண்ணு அந்த நேரத்துல ரேண்டமா செலக்ட் பண்ணுவாங்க. இதனால பசங்க முழு பாடத்தையும் நல்லா புரிஞ்சு படிப்பாங்க. டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா பரீட்சை எழுதுவாங்க. இது பயத்தை உருவாக்காம நம்பிக்கையை உருவாக்குது. இத கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தான் நடத்துறாங்க. ஸ்கூல் ஆண்டு விழா, ஸ்போர்ட்ஸ் போட்டிகள்னு எல்லாத்தையும் அவங்க தான் வடிவமைச்சு நடத்துறாங்க. நினைச்சு பாருங்க, சின்ன வயசுலயே தலைமை பண்பு, மத்தவங்க கிட்ட பேசுற திறமைன்னு பல விஷயங்கள் இயல்பாவே வளருது.
இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பள்ளி 10 வருஷத்துல என்ன சாதிச்சிருக்கு? வெறும் தத்துவமா மட்டும் இல்லாம அதோட தாக்கம் எப்படி இருந்திருக்கு? வாங்க அவங்களோட பயணத்தையே ஒரு தடவை திரும்பி பார்ப்போம். 2015ல் ஆரம்பிச்ச இந்த பயணம் ஒவ்வொரு கட்டத்திலையும் புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்கு. முதல் சில வருஷம் ஒரு நல்ல கலாச்சாரத்தை உருவாக்குறதுல கவனம் செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் மாணவர்களே தலைவர்களா மாத்தினாங்க. இப்போ பூட் கேம்ப், கரியருக்கு ஏத்த பாடத்திட்டம்னு அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி. அவங்க செய்யற வேலைக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் இந்த விருதுகள். இந்தியா முழுக்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மத்தியில இந்த அங்கீகாரத்தை பெறுவது அவங்களோட தனித்துவமான அணுகுமுறையோட தாக்கத்தை தெளிவா காட்டுது. இது அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு சாட்சி. இந்த ஒரு வரி அவங்களோட முழுமையான கல்வி முறைய மிக அழகா சுருக்கி சொல்லுது. இங்க விளையாட்டுங்கிறது படிப்புல இருந்து ஒரு பிரேக் இல்ல, அதுவும் ஒரு விதமான கற்றல் தான். அதாவது இயக்கத்தின் மூலமா கத்துக்கிறது. நாராயணா வித்யாஸ்ரம் கல்விக்கு ஒரு புது பாதையை காட்டுது. இந்த ஆய்வு உங்களுக்கு பல புது யோசனைகளை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒருவேளை நம்ம கல்வி முறையை மாற்றி அமைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா உங்களோட முதல் படி என்னவா இருக்கும்? நீங்க எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க? யோசிச்சு பாருங்க.